இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. வணக்கம். புதுவையில் ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தலைமையில் காங்கிரசார் ஆளுநர் இக்பால் சிங்கின் தனி செயலரிடம் மனு அளித்தனர். புதுவை காங்கிரசார் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தலைமையில் ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து மனு அளிக்க சென்றனர். அப்போது ஆளுநர் இல்லாததால் அவரின் செயலரிடம் மனுவினை அளித்தனர். அந்த மனுவில் முதலியார்பேட்டை வாகன உதிரிபாக கடை உரிமையாளரை மாமூல் கேட்டு ரவுடிகள் தாக்கியுள்ளனர். மேலும் புதுவையில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்து விட்டது மற்றும் காவல்துறை மீதும் அரசு மீதும் மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டனர். ஏற்கனவே நடந்த தொடர் கொலைகளால் மக்கள் பீதி அடைந்துள்ளனர். தற்பொழுது ரவுடிகளின் அட்டகாசத்தினால் பீதியில் உள்ளனர். இதனால் புதுவையில் அசாதாரணமான சூழல் நிலவுகிறது. எனவே மத்திய உள்துறை அமைச்சகமும் ஆளுநரும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் புதுவை வியாபாரிகள் தாக்கப்படுவது தொடர்கதையாக உள்ளது. எனவே இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டிருந்தது. மனுவினை பெற்றுக்கொண்ட ஆளுநர் இக்பால் சிங்கின் தனி செயலர் தாம் ஆளுநர் வந்தவுடன் மனுவினை வழங்குவதாகவும் அதன் அடிப்படையில் ஆளுநர் உடனடி நடவடிக்கை எடுப்பார் என்று கூறினார். அப்போது முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்திலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இன்னைக்கு ஒரு வியாபாரியை வெட்டிருக்கிறாங்க. ஆனா இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கல. அந்த வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறோம்னு சொல்லி கூட அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆகட்டும் மற்றவங்களாகட்டும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. ஏனத்தில் பாத்தீங்கன்னா ஒரு தொழிலதிபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையம் தாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சட்டம் ஒழுங்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த கேள்விக்குறிக்கு என்ன காரணம்னே தெரியல. நம்ம ஆளுநர்கிட்ட கேட்டிருக்கிறோம், நீங்க உடனடியாக சட்டம் ஒழுங்கை பற்றி நீங்கள் ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அதை அவர்களுக்கு நாங்கள் வலியுறுத்தி சொல்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா ஒரு 15 நாளா எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. தானே புயலுக்கு உண்டான நிவாரணத்தை கொடுக்கல, உண்டான வியாபாரிகளுடைய பிரச்சனையை தீர்க்கல, இந்த 4000 பேருக்கு உண்டான வேலை வாய்ப்பை கொடுக்கல. அதே மாதிரி வேட்டு வரியை பத்தி இந்த வரியே இல்லாத பட்ஜெட் போட்டுட்டு இன்னைக்கு வேட்டு வரியை போட்டிருக்காரு. இதெல்லாம் விவாதம் பண்ணணும். கண்டிப்பா தனியா ஒரு சிறப்பு கூட்டமே நடத்தினாதான் நமக்கு சரியா வரும். தேச விரோத செயல்களில் மத ரீதியான அமைப்புகள் ஈடுபடக்கூடாது என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி எச்சரித்துள்ளார். புதுவையில் ரவுடிகளின் ராஜ்யம் நடைபெறுகிறது என்று முன்னாள் அமைச்சரும் திமுக மாநில துணை அமைப்பாளருமான திரு SP சிவக்குமார் கூறினார். புதுவை 100 அடி சாலையில் கடை நடத்தி வந்த தொழிலதிபர் தங்கமணி மாமூல் தர மறுத்ததால் நேற்று முன்தினம் ரவுடிகளால் வெட்டப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அப்பகுதியில் கடை நடத்தி வரும் வணிகர்கள் ஒன்று சேர்ந்த அவசர ஆலோசனை கூட்டம் 100 அடி சாலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வியாபாரிகளுக்கு ஆதரவாக அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டு தங்களது ஆதங்கத்தினை வெளிப்படுத்தினர். கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் திமுக மாநில துணை அமைப்பாளருமான திரு SP சிவக்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவையில் ரவுடிகளின் ராஜ்யம் நடைபெறுவதாகவும் அதனால் வன்முறைகள் அதிகம் நடைபெறுவதாகவும் தொடர்ந்து நடைபெறும் சம்பவங்களால் புதுவை மக்களும் வியாபாரிகளும் அச்சத்தில் உறைந்து உள்ளதாகவும், எனவே புதுவை அரசு ரவுடிகளை ஒடுக்க புதிய வழிமுறைகளை கையாள வேண்டும், இல்லை என்றால் பொதுமக்களே வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடும் சூழ்நிலை உருவாகும் என்று கூறினார். புதுவை ஒரு வன்முறை களமான ஒரு ஊராக மாறிக்கொண்டிருக்கின்றது.
பீஸ்ஃபுல் பாண்டிச்சேரின்னு விளம்பரப்படுத்தின்னு இருக்கோம். கிரைம்ஃபுல் பாண்டிச்சேரின்னு தான் இன்றைக்கு சுத்தமான ஒரு உருவம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு மிக மோசமா இருக்கு. இங்க சட்டம் ஒழுங்கு இருக்குதான்னு தெரியல, ஒரு அரசாங்கம் இருக்குதான்னு தெரியல. ரவுடி சொல்லி வச்சு மிரட்டுறான், கத்தி எடுத்துன்னு வந்து இது பண்றான். இதுல இருந்து ஜெயில இருந்து போன் அடிச்சு குடுக்குறியா குடுக்கலையான்றான். புகார் செய்யப்பட்ட பின்னாடி திரும்ப போய் ஏன் புகார் செய்யறன்னு வந்து வெட்டுறான். தினசரி எங்கேயாவது அபகரிக்கிறான், தினசரி எங்கேயாவது பிடிக்கிறான். இதெல்லாம் முடியாதா? இதெல்லாம் தடுக்க முடியாதா? நான் கேட்க விருப்பப்படுகிறேன். ஒரு அரசாங்கத்தாலேயோ அல்லது ஒரு காவல்துறையாலேயோ இவர்களெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதா அல்லது கட்டுப்படுத்த விருப்பம் இல்லையா என தெரிந்து கொள்ள விருப்பப்படுகின்றேன். பொதுமக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மையான சூழ்நிலை என்னவென்றால், பொதுமக்கள் தங்களை தாங்களே காபந்து செய்து கொள்ளக்கூடிய ஒரு கட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு மிக கேவலமான, ஒரு மிக அசிங்கமான ஒரு நிலைமை. இன்றைக்கு தங்கமணி என்ற ஒரு வியாபாரி வெட்டப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். காரணம் புதுவை அரசு தான் என்று நான் நிச்சயமாக சொல்லுவேன். ஏன்னா உங்க பேர்ல பயம் இல்ல, உங்க பேர்ல பயம் இல்லனால அவன் அடியாளுக்கெல்லாம் துளிர் விட்டு போச்சு. எது செய்தாலும் நம் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் வந்துவிட்ட காரணத்தினால் ரவுடிகள் துணிந்து விட்டார்கள். தங்கமணிக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நஷ்டங்களுக்கும் இந்த அரசு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அவருக்கு என்னென்ன வசதிகள், மருத்துவ வசதிகள் செய்யணுமோ அது உடனடியாக அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறேன். வன்முறை கையை மீறி கொண்டு போகிறது. இன்னமும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் இந்த புதுவை மாநிலமே இந்த அரசுக்கு புரிய வைக்கும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. புதுவையில் குடியிருப்பு பகுதிகளில் திருட்டை தவிர்க்கும் விதமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு சீட்டுகளை வழங்கி வருகின்றனர் காவல்துறையினர். வடக்கு பகுதி எஸ்பி சிவதாசன் உத்தரவின் பேரில் செயல்படும் காவலர்கள் தங்கள் கடமையை செவ்வனே செய்து வருகின்றனர். புதுவை வடக்கு பகுதி எஸ்பி சிவதாசன் உத்தரவின் பேரில் வடக்கு பகுதிக்கு உட்பட்ட காவல் நிலைய ஆய்வாளர்கள் குடியிருப்பு பகுதியில் திருட்டை தவிர்க்கும் விதமாக விழிப்புணர்வு அடங்கிய துண்டு சீட்டுகளை அந்தந்த காவல் நிலைய பகுதிகளில் குடியிருக்கும் பொதுமக்களிடம் நேரடியாக சென்று காவலர்களே வழங்கிட வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார். இதனை ஏற்று ஒவ்வொரு பகுதியில் உள்ள காவல் நிலைய காவலர்கள் தங்களது கடமையை உணர்ந்து துண்டு சீட்டுகளை பொதுமக்களிடம் வழங்கி திருட்டை தவிர்க்க வேண்டிய முறை பற்றி விளக்கி கூறி வருகின்றனர். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதி பகுதியில் உருளையன்பேட்டை காவலர்கள் வீதி வீதியாக சென்று அங்கு குடியிருக்கும் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து விழிப்புணர்வு அடங்கிய துண்டு சீட்டுகளை வழங்கி பல்வேறு யோசனைகளை கூறினார்கள். மேலும் சந்தேகப்படும்படியான நபர்களை கண்டால் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் கூற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். வடக்கு பகுதி எஸ்பி சிவதாசனின் இந்த புதிய முயற்சி பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. புதுவையில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 100 அடி சாலையில் நடைபெற்ற வியாபாரிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வியாபாரிகளின் குறைகளை கேட்டறிந்தார். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளரும் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவருமான திரு ஏகேரி ஆறுமுகம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வியாபாரிகளுக்கு ஆறுதல் கூறினர். கூட்டம் முடிந்து வெளியே வந்த மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவையில் மாமூல் கொடுக்க மறுத்தவரை ரவுடிகள் வெட்டியுள்ளனர். அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் வியாபாரிகளிடம் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. சமீப காலமாக புதுவையில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. புதுவை அரசு துரிதமாக செயல்பட்டு ரவுடிகளின் அட்டகாசத்தை அடக்க வேண்டும், இல்லை என்றால் போராட்டங்கள் வெடிக்கும் என்று கூறினார். இது போன்ற ரவுடிகள் எல்லாம் மாமூல் கேட்டு ஜெயிலில இருந்து சிறையில இருந்து தொலைபேசியில கைபேசியில பேசி இந்த வியாபாரிகளை மிரட்டி பணம் பறிக்கின்ற தகவல் வந்த பிறகு இது சம்பந்தமாக இதை கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் அறிக்கை விட்டோம். காங்கிரஸ் ஆட்சியில திரு வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது குண்டர் தடை சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி அதை அமுல்படுத்தி பலரை சிறையில் அனுப்பியிருக்கிறோம். இந்த முதலமைச்சர் அவர்கள் அந்த குண்டர் தடை சட்டத்தை கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறார். இது போன்ற ரவுடிகளும் இது போன்ற குண்டர்களும் புதுவை மாநிலத்தில் தாராளமாக உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையும் கை கட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. காவல்துறையுடைய புதுவை மாநிலத்தில் காவல்துறையுடைய கையை கட்டியது யார் என்பதை முதலமைச்சர் விளக்கமாக பதில் சொல்ல வேண்டும். அதாவது புதுவை மாநிலத்தில் மக்கள் அமைதியாக வாழ முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. புதுவை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது. புதுவை மாநிலத்தில் சாதாரண மக்கள் இரவில் நடமாட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் புதுவை மாநில மக்கள் சார்பாக
காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் எங்களுடைய கூட்டணியின் சார்பிலும் கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் இந்த பிரச்சனையை முன்வைத்து நாங்கள் போராட்டம் நடத்த தயாராக இருக்கிறோம். புதுவை நல்லவாடு பகுதியில் கடல் சீற்றம் ஏற்பட்டதால் ஊருக்குள் கடல் நீர் புகுந்தது. இதனால் அப்பகுதி மீனவ மக்கள் அச்சத்தில் உள்ளனர். சமீப காலமாகவே பருவநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு தானே புயல் புதுவையை தாக்கியது. இது போதாது என்று கடல் அலை அடிக்கடி சீற்றம் கொண்டு கடலோர பகுதிகளை அரித்து வருகிறது. இந்நிலையில் நல்லவாடு கடல் பகுதியில் கடல் அலை சீற்றம் கொண்டு பாய்ந்து வந்ததால் ஊருக்குள் கடல் நீர் புகுந்தது. இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மீனவ மக்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர். முன்னதாக நல்லவாடு பகுதியில் கடல் மண் ஆராய்ச்சி செய்த வல்லுநர்கள் நல்லவாடு கடல் பகுதியில் கரையோரம் உள்ள மணல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் இன்னும் ஒரு வருடத்தில் முற்றிலுமாக மணல் அரிப்பு ஏற்பட்டு நல்லவாடு கடல் கரையோர பகுதி கடல் நீரில் மூழ்கிவிடும் என்றும் அதற்குள் அப்பகுதியில் வசித்து வரும் மீனவ மக்கள் பாதுகாப்பான வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் அறிவுரை கூறியுள்ளனர். இவர்கள் கூறியது போலவே தற்போது அப்பகுதியில் கடல் அலை சீற்றம் கொண்டு தண்ணீர் ஊருக்குள் புகுந்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை சார்பில் 52வது செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி முகாம் நடைபெற்றது. இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையம் சார்பில் புதுவை செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி முகாம் வாரந்தோறும் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் 52வது செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி முகாம் அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் தைராய்டு ஹார்மோன்களின் செயல்பாடுகள் மற்றும் குறைபாடுகள் என்ற தலைப்பில் டாக்டர் விஜயபாஸ்கர் ரெட்டி விளக்கம் அளித்தார். இம்முகாமிற்கு டாக்டர் ரங்கநாத் தலைமை தாங்கினார். செவிலியர் கண்காணிப்பாளர் தமயந்தி வரவேற்று பேசினார். இம்முகாமில் அரசு பொது மருத்துவமனையின் செவிலியர் கண்காணிப்பாளர், தலைமை செவிலியர்கள், செவிலியர் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். முடிவில் செவிலியர் கண்காணிப்பாளர் வாசுகி நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.